ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு நம்ம காலையில் வச்ச சப்பாத்தி மீதமாயிடுச்சுன்னா அதை யாரும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதை வச்சு சூப்பராக ஒரு டின்னர் எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, நான் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகுத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா வறுங்க. அது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்து நல்லா முருகிற அளவுக்கு அது நல்லா வறுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கடாயிலேயே மிச்சம் இருக்க எண்ணெயோடவே கொஞ்சம் எண்ணெயையும் ஊற்றி அதில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு அது கூடவே பூண்டையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே பீன்ஸு, கேரட்டு அதையும் பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்குங்க. அந்த கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் நல்லா வேகணும். அதனால் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது நல்லா வேக விடுங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போடுங்க. போட்டுட்டு அது கூட உப்பையும் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து அது நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணி சுண்டி வரணும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணி அதை இப்படி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது ஒரு ஆளுக்குரிய சாப்பாடு அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தக்கன காரம், உப்பு எல்லா அளவும் அதுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா பீஸாக இப்படி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வெறுமனே சப்பாத்தி கொடுத்தா திங்க மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அது நல்லா அந்த ஏற்கனவே நம்ம கேரட்டு, பீன்ஸு கொதிக்கிற கலவை நல்லா தண்ணி சுண்டி வற்றி வந்தோடனே அதில் இந்த நறுக்கி வச்ச சப்பாத்தி பீஸையும் போட்டு அதை நல்லா பெரட்டுங்க. மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு அதை நல்லா பரட்டி விடுங்க. ஏன்னா மசாலா ஒரு பக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அது நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு அதை நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இதையும் போட்டு அதையும் நல்லா வறுங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் தூவி அதை நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி நல்லா முருகி வர்ற வரைக்கும் அது நல்லா வதக்கி எடுங்க. இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடையில் நைட்டு வாங்கினோம்னா ஒரு எக்கு மிக்ஸ் பரோட்டா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா சொல்லுவாங்க. அதே காஸ்ட்டுக்கு நம்ம வீட்லேயே அது காலையில் வச்ச சப்பாத்தியை வேஸ்ட் பண்ணாமல், ஆனால் இது டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்கிறதுனால நம்ம இதை வீட்லேயே அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம கடையில் மாதிரி சேர்க்குற மாதிரி கண்ட எண்ணெய்களில் செய்யாமல் நம்ம நல்லா வீட்டில் நல்ல எண்ணெயை வச்சு செய்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதில் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அதை இறக்கிடுங்க. இதில் தேவைப்படும் போது முந்திரியும் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு லெமனையும் வேணால் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.